ராஜா தேசிங்க அஸ்வசாஸ்திரம் எல்லாம் தலைகீழா பாடம். வேலா சோம்பேறி பயல, குதிரை இந்நேரம் மிதிச்சிருந்தா எங்க என்ன ஆகுறது? தம்பி காயம் ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, எலும்புதான். இப்படி எல்லாம் பார்த்தா குதிரை ஏற முடியுமாமா? குதிரை சந்தானே. யாராவ? குதிரை சரியில்லை, அதனாலதான் இதோட விட்டுருச்சு. முட்டாள். கடிவாளம் சரியா கட்டிருக்கா இல்லையான்னு பாக்கலையா? கடிவாளம் சரியாதான் கட்டி இருந்தது. என்ன எதிர்த்தா பேசுற? எதிர்த்து பேசுன உதவிடும். என்னது? இல்ல இந்த குதிரை உதைக்கும்னு. கொண்டு போய் லாயத்துல கட்டு. அப்பா மாலை நேரம் சோலையின் ஓரம். என்னையா இது? தம்பி நீங்க வித்தியாசமா நினைக்காதீங்க. இந்த பைய பலாத்காரம் பண்ண வந்து காம்போல இருக்கு. யாரடா விடுங்க தம்பி, விடுங்க சொல்றேன். ஏண்டா அயோக்கிய பயல, என்ன காரியம் செய்ய துணிச்சடா? இந்த நேரத்துல நாங்க வரலனா என் குடும்பத்தோட கௌரவத்தை கெடுத்துருப்பேடா. என்னடா குட்டிச்சோறு மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற? என்னடா பொம்பளைங்க எல்லாம் வெளியே தெரு வர யோக்கியம் இல்ல போல இருக்க? ஏண்டா பொண்ணுங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ன இருடா வர்றேன். தம்பி கொஞ்சம் கட்டி இருந்தா கொடுங்க, அவன் கண்ணை டனால்ல குத்தி கெடுத்துறேன். கொடுங்க தம்பி. அப்பா நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அந்த பயலால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் பொம்பளைங்களை ஏமாத்துற சோமாரி பசங்க. அப்பா இல்லங்கப்பா. நீ ஏமா இங்க வந்த? எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். ஏ கடவுளே, என் பொண்ணு மானத்தை காப்பாத்துறீங்க, உனக்கு கோடி புண்ணியண்டாப்பா. டேய் அப்பா நான் சொல்றத நீ கேளு. ஒண்ணு சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போக சொல்றேன். போய் வீட்டுக்கு போங்க. எனக்கு போ, போய் வீட்டுக்கு போ. தம்பி தம்பி என்ன தம்பி என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? கொடுங்க தம்பி. போய் அந்த பக்கம். ஏய் வேளா, முதுகு என்ன விறுவிறுங்குதா? ஆண்டி பயல அரப்பட்னி அகராதி அவ்வளவுதானே. பேசாதரா. இனிமேல் பேச போவதாக உத்தேசம் இல்லை. என்னடா நெப்போலியன் மாதிரி நிமிர்ந்து நிக்கிற? நெஞ்செலும்ப உடைச்சிருவன் தெரியுமா? உடைத்துப்பார், அப்போதாவது எனக்கு இருதயம் இருப்பது உனக்கு தெரியும். மரியாதையா பேச தெரியுமா? மரியாதை கொடுத்தாதானே மரியாதை கிடைக்கும். சரதான் நிறுத்துறா. அதிக பரிசுத்தனம் பண்ணிட்டு அயோக்கியத்தனத்தால மறைக்க பாக்குற நீ. அயோக்கியத்தனம் அதை செய்ய பிறந்தவங்க, அதுக்கு தெர போட்டு மூடுறவங்க எல்லாம் அங்க இருந்து தானே உற்பத்தி. தம்பி முழு தம்பிட்டானு கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்ல, காதல் பண்றானாம் காதல். சீமான் மகனே, இருதயத்துக்கும் இறப்பைக்கும் வித்தியாசம் தெரியாதவனே, காதல் இலக்கணம் சொல்லித் தருகிறேன் கேள். பன்னீரிலே குளித்து பழரசத்திலே நீந்தி கண்ணியர் புடை சுழக்கரை சென்றால் தான் வருவேன் என்று சொல்வதல்ல காதல். காதல் நிலவு கண்டல். அது மாளிகைக்கு மட்டுமல்ல, மண் குடிசைக்கும் வரும். அது பணமல்ல, உன் பங்களாவோடு நின்று விட. என்ன தம்பி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடுங்க தம்பிட்டானே. நாடோடி நாய தம்பி தம்பி வேணாம், பூச்சியால அடிக்காங்க, செத்து போடுவான். கையால அடிக்க, கையால அடிக்க தம்பி. ஓய் தம்பி நீ அடி வாங்க போற தம்பி. நான் சொல்றது கொடுக்க முடியுமா? முடியாதா தம்பி? வேணாம் தம்பி. ஓய் தம்பி என்ன நடக்குமோ தம்பி. தம்பி என்ன தம்பி இது? என்னமோ நீங்க குச்சியை வாங்கணும்னா டனால் டனால்னு போடுவீங்கன்னு பார்த்தா அங்க இருந்து தொப்பி எடுத்து டனால்னு போட்டுக்கிட்டீங்களே. என்ன தம்பி? தம்பி இந்த காதுல சேர்த்து அடிச்சானே, காது கேக்குதா பாருங்க, சேர்த்து அரைஞ்சிட்டானு சேர்த்து. தம்பி ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்ல ஜாதியில், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்ல ஜாதியில், இழிவு கொண்ட மனிதரன் இல்லையே, இழிவு கொண்ட மனிதரன். அது தெரியுதுடா, அதுல யார் பாடுறாங்கன்னு கேட்டேன். சித்தூர் வேண்டா ஊரா பாடுது. இப்ப எல்லாம் அப்படித்தாங்களே வச்சுக்கிறாங்க. விவரம் சொல்லாம அந்த வெக்கத்தை எப்படி சொல்றது? நம்ம கண்ணாயிரமாக கைய பிடிச்சு இழுத்துட்டான். நம்ம வேலைனா என்னால் நம்பவே முடியலையே. அந்த அநாத பயலுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க. என் கண்ணாலே நான் பார்த்தேன், கண்டிச்சேன். அப்புறம் கண்ணத்துல அடிச்சானா அவனை? குடுத்தே 2 அறை. இத நம்ப முடியலையே. என்ன சொன்ன? இல்ல அன்னைக்கு குதிரையை அடிச்சீங்க, அது கீழே தள்ளிச்சு. இப்ப வேலை அடி வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கான். அவனை வேலையை விட்டு விரட்டணும்னு சொல்றீங்க. இது நியாயங்களா தம்பி? அந்த தருதல பயலுக்கு இதான் சரியான பாடம். வேண்டாம் தம்பி, அதான் கண்டிச்சிட்டேங்களே. அவன் என்னையோ எதிர்த்து பேசுறான். விசாரிச்சு புத்திமதி சொல்லலாம், கேட்பான். நம்ம வார்த்தையை தட்டி நடக்கவே மாட்டான். கூடாது. அந்த பய ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது. ஐயோ பாவம், தாய் தகப்பன் இல்லாதவன் நம்ம விட்டு எங்கே போவான்? எங்கேயாவது போய் தொலையட்டும். அண்ணி நீங்க கொடுத்த செல்லந்தா அவன் இன்னைக்கு ஊர் பொம்பளைங்க மேல விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த காவாலி பையன் எங்க தலையை காட்டக்கூடாது. சரி, உன் இஷ்டம். அவனை வேலையில இருந்து நிறுத்திடு. அம்மையே, ஐயனே, என்ன இது? இல்லத்திலே எவருமே இல்லையோ? வெறும் வீடாக காட்சியளிக்கிறதே. ஆயினும் என்ன, அமர்வோம்.
வாங்க. வந்தோம். பூவையின் குரல் போல இருந்தது. பூனையாக அல்லவோ காட்சியளிக்கிறார். இப்பதான் வர்றீங்களா? ஆம், இந்த வினாடிதான் வந்தோம். என்ன ஆச்சரியம்! கோழியும் பூனையும் குரல் கொடுத்து பேசுகின்றனவே. ஆஹா, இல்லீங்க, நான் தான் பேசினேன். ஓ அப்படியா? நன்று அம்மையே, நன்று. அது போகட்டும். நீங்கள் ஏன் இப்படி ஒளிந்தபடியே இருக்கிறீர்கள்? நான் யார்? அந்நியனோ? இல்லை, உங்கள் உறவினன் தான். என்னை கண்டு மறைவானேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. யான் எழுதிவிடுத்த நிறுவம் கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். கடுதாச்சுங்களா? வந்தது வந்தது. விவரம் அறிந்திருப்பீர்கள். நான் வந்த காரணம் தெரியுதுங்க. நிற்க தங்கள் திருக்குமாரி நலமோ? அவள் யாண்டுள்ளார். அவளை நேரில் காண என் கண்கள் தாவுகின்றன. என்னது என்னது? எனக்கு மகளா? எனக்கு என்ன கல்யாணம்? என்ன ஆற நினைச்சுக்கிட்டேன். அம்மையே, சினம் காக்க, சினம் காக்க. அதற்காக மதுரை எடுத்த கண்ணகியாக வேண்டாம். அம்மையே, நானே உம்மை மணப்பேன். கூப்பிடுங்கள் பெற்றோரை. கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன் கோபமோ? அவங்க இங்க இல்ல. எங்கு சென்றார்கள்? எங்க போனாங்களோ எனக்கே தெரியாது. அவங்க அவங்க செத்து போட்டாங்க. ஐயையோ, அப்படியா? பெரிய தொல்லை விட்டது. தனியாக இருக்கிறீர்கள். ஆமாங்க. ஐயோ, ஆபத்தாயிற்றே. என்னங்க ஆபத்து? அர்த்தராத்திரில கூட தனியா நடப்பேன். எனக்கு என்ன பயம்? எவனாவது கிட்ட வந்தா எட்டி. கற்புக்கரசிகளின் பட்டியலில் உனக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிறேன் கண்ணே. ஆமாங்க, உங்க பேரை கேட்க மறந்துட்டேனே. பஞ்சாட்சரம் என்பது என் பெற்றோர் இட்ட பெயர். அதை அழகுத் தமிழில் அஞ்செழுத்து என்று மாற்றிக்கொண்டேன் கண்ணே. சரி வாருங்கள், அன்னம் மருந்த செல்வோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கண்ணாயிரம், உங்ககிட்ட விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நானும் வேணியும் காந்தரூபணம் புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ? என்ன மறக்கவே மாட்டேன்னு கடவுள் அறிய சத்தியம் செய்துட்டான். எப்ப தம்பி? நந்தவனத்துல ஓடினோம், நதியில நீஞ்சினோம். வேணி வேணின்னு கூப்பிட்டேன். அவ அத்தா அத்தான்னு என் கிட்ட வந்தா. கண் அசைச்சா, காதுக்கு கம்மல், கழுத்துக்கு நெக்லஸ், இடுப்புக்கு வைர ஒட்டியானத்தை போட்டினேன். அந்த நகையெல்லாம் போட்டு சிரிச்சா அந்த சிங்காரி. என் கண்ணே, என் கற்கண்டே, கட்டிலிறக்கி வான்னு வர்றேன்னு சொன்ன. கண்ணை திறந்தேன், கனவு. கனவா? என்ன தம்பி நீங்க இப்படி டனால ஒரு டூப்பை விட்டுட்டீங்களே தம்பி. இந்த பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கனவெல்லாம் நினைவுதான். பயப்படாதீங்க. கண்ணாயிரம், தங்கமும் வைரமும் தயார். சரி, அது சங்கிலியாக்க மிராந்தார் அனுமதிக்கணுமே. தம்பி தம்பி தம்பி, அப்பா கொஞ்சம் நல்லா உட்காந்துங்க தம்பி. அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டமா? எப்படின்னா, அர்ஜுனன் பாம்பானா அல்லிய மணக்க, வேலை விருத்தனானா வள்ளிய மணக்க. யாரு நம்ம வேலை? நீங்க ஒண்ணு தம்பி, நான் புராணத்துல இருந்து ஒரு கட்டத்தை எடுத்து சொல்றேன். சொல்லும் சொல்லும். அத போல நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுடுவான வழி ஒண்ணு இருக்கு. என்ன வழி? எப்படின்னா, முதல்ல உங்க அண்ணாரு கொஞ்சோண்டு கோவப்படுவாரு. அப்புறமேல வேற வழி இல்லைன்னு சொல்லி உங்க இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்த விட்டுடுவாரு. எப்படி? எப்படின்னா, யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எப்படியா தெரியாம இருக்கும்? சத்தம் போடாதீங்க. யாருக்கும் தெரியாம வெளியூருக்கு போய் இந்த கையெழுத்து போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, அதான் அந்த காரண காசு கூட செலவு இல்லாம ரிஜிஸ்டர் அதை செய்து முடிச்சிடணும். சபாஷ் சபாஷ், வருங்கால மாமா. வெரி குட் வெரி குட். தம்பி, நீங்க முன்ன ஊரை விட்டு ஓடுங்க. ஏங்க விஷயம் இருக்கு. நீங்க அங்க போய் இருந்துகிட்டு எல்லா ஏற்பாடையும் முடிச்சுக்கிட்டு எனக்கு கடுதாசி போடுங்க. நான் வேணியை கூட்டிக்கிட்டு அங்க வர்றேன். அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அண்ணாயா, உம்முடைய மூளையை வர்ணிக்க 1000 நாக்கு படைப்ப. மரகதம், மரகதம், என்ன இது? எங்கே போயினள்? இவளை போன்ற கனமான பெண்கள் நடமாடுவது பூமிக்கே ஆபத்தாயிற்றே. என்னங்க? ஆஹா, இமயமலையே எழுந்து வருவது போல இருக்கிறது. கூந்தலழகும், கொடுந்தானை கோட்டழகும், கோமள முகத்தழகும். ஆஹா, மரகதம், சற்று அருகே வருக. வெக்கமா இருக்குதுங்க. ஏன், நாம் தனியாக இருக்கும் போது கூட வெக்கம்?
நீ வராவிட்டால் நானே வருகிறேன். எங்கே உன் கையை கொடு. அத்தனையும் புன்வளையல்களோ 30 பவுன் இருக்கும் போல இருக்கிறதே. இதை வைத்துக் கொண்டே நம் காலத்தை ஓட்டி விடலாம் கண்ணே. என்னங்க நீங்க? சீ, அத்தனையும் கண்ணாடியோ? தொடாதீங்க, ஏன்? கருத்து போயிருங்க. அதுவும் போலிதானா? ஐயோ, என்னே கொலை உலகம், கோணல் உலகம், பொய் உலகம், போலி உலகம். அம்மையே, அணிகளில் ஒன்று கூட உருப்படியாக இருக்காது போல் இருக்கிறதே. என்னங்க நீங்க? நான் ஏழைதானுங்களே. நகைக்கும் அழகுக்குமா கட்டிக்க வந்தீங்க? என் மனசுக்காகத்தானே. அது கூட போலியாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்து விட்டது பெண்ணே. அது அசல் மனசுங்க. வேணும்னா 4 பேரை கேட்டு பாருங்க. பெண்ணே, நாம் இதை நம்புகிறோம். இவ்வளவு தூரம் வந்த பின்பு சும்மா திரும்பி போக விரும்பவில்லை. நம் திருமணத்தை முடிக்கலாமா? என்னங்க திடீர்னு முடிச்சா நல்லா இருக்குமா? மரகதம், இப்பொழுதெல்லாம் திடீர் கல்யாணங்கள் தான் சிறப்பாக முடிகின்றன. அது சரிங்க. காலம் நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். கால நேரமா? எதற்காக பார்க்க வேண்டும்? என் தகப்பனார் கால நேரம் பார்த்துத்தான் என் தாயாரை கட்டிக்கொண்டார். நான் பிறந்தவுடன் இருவரும் எந்த கால நேரமும் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார்கள் கண்ணி. என்னமோங்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையா? அட பைத்தியமே, ராகு காலத்தில் தாலி கட்டினாலும் தாய் கழுத்தில் தான் கிடக்கும். குழந்தைகள் அரடஜனாவது பிறக்கும். அச்சமே நாரடங்கு. நம்பினால் ராகு காலம், நம்பாவிட்டால் யோக காலம். அப்ப சரிங்க, இப்பவே 4 பேரை கூப்பிட்டு நம்ம திருமணத்தை முடிச்சிருவோம். மாலையும் என்னுடன் வந்திருக்கிறது, மாற்றிக்கொள்ளலாமே. இது என்னங்க இது? பூக்கள் உதிர்ந்து விட்டன, நாரை மாற்றிக்கொள்ளலாமே. ஷாபாடா. ஏமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கி விட்டு காலையில உற்சவத்துக்கு போகலாம். ஹலோ கண்ணாயிரம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வேணி. என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்க? என்ன மாமா, என்ன சமாச்சாரம்? என்னதான் ஒரு பொண்ணுக்கு உங்க மேல காதல் இருந்தாலும் நான் அப்பங்காரன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறேன். நீங்க தகப்பனார் இல்ல? நல்லா கேட்டீங்க. டனால்னு ஒரு கேள்வி. அதையே நான் மறந்துட்டேன். அப்ப நீங்க மட்டும் இங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். தம்பி தம்பி தம்பி, ஆமா, நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சோட நீங்க எங்க வேணாலும் போங்களேன். மாமா. ஆமா, வேணு என்னை பத்தி என்ன சொல்லுது? என்னன்னா சொல்லப்படாத அத்தனையும் சொன்னான். மாமா. ஆமா, நீங்க அழகுல மன்மனனா, மை ரவி, ஆண்மையில அர்ஜுனனா, ஓஹோ மை திரௌபதி. ஐயோ இதனடா தலைவிதி. தம்பி இத பாருங்க, நீங்க ரூமுக்கு போங்க, நான் பின்னாலேயே வந்து பேசுறேன். மாமா. ஆமா, நீங்க போங்களேன். ஐயோ போங்க தம்பி. அம்மா, ஒருத்தர் இந்த கடிதத்தை உங்ககிட்ட அவசரமா கொடுக்க சொன்னாரு. நான் ஒண்ணும் திங்கல. என்ன ஆழ்ந்த யோஜனை இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஓஹோ, அதுவா? பேர புள்ள பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறதுன்னு இப்போல இருந்தே சிந்தனை. மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேணியுமா அப்படியே இந்த சைகோன், மலாய், சிங்கப்பூர், கோலாலம்பூர், ஜாம்பூர், ராம்பூர், காஷ்மீர் வரையில ஒரு டூர் ஹனிமூன் போயிட்டு வரலாம்னு வேலை பண்ணிட்டேன். ஓஹோ, அப்படியா? நான் கூட அப்படித்தான் தம்பி. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே யாத்திரை டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிற சேத்திரத்தை எல்லாம் ஒரு சுத்தி வரலாம்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். யார் அவன்? உங்களை 10ஆம் நம்பர் ரூமுக்கு அந்தமா வர சொன்னாங்க. அப்படியா? தம்பி, குழந்தை கூப்பிடுதான், கொஞ்சம் இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். உங்களை இல்லைங்க சார், அவர. என்னையா வேணியா? மாமா பாண்டி, கொஞ்சம் இரு. அப்பா, தம்பி இங்க வாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பாருங்க, அதிர்ஷ்டம் உங்க பக்கம் திரும்பி இருக்குது. நீங்க அங்க போய் ஒண்ணு டனார்னு ஒண்ணு பேசிவிடாதீங்க. இந்த பாருங்க, நான் சொல்றது புரியுதா? அட கொஞ்சம் புணர்ந்து பேசணும் போய். பையன் வந்து சொன்னா நீ கூப்பிட்டதாக ஓடோடி வந்துட்டேன். என்ன வேணி, பேச மாட்டியா? என்கிட்ட பேச உனக்கு லக்கமா? பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படும் நானும் வந்து தடுக்கிறது. இப்படி உட்காரு. நீ நிக்கிறது என் காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி உட்கார் வேணி. அதெல்லாம் திருமணமான பிறகு. அதுதான் ஆக போகுது எப்படிஞ்சா வேணி. உனக்கு என் மேல இவ்வளவு பிரியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், உங்களிடம் ஒரு செய்தி தனியாக பேச வேண்டும். ஒரு செய்தி என்ன? 9 செய்தி சொன்னாலும் சரி, நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உன்னுடைய உத்தரவு எது வரனாலும் சரி,
நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கடைக்கன் வீச்சுக்காக தவம் கிடக்கிறான் இந்த பக்தன். போதும் கேலி. ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி தங்கள் அபிப்பிராயம் என்ன? பெரிய விஷயம். ஆண் பாதி பெண் பாதி. ஆணும் பெண்ணும் அர்த்தநாரீஸ்வரர்களாகவே சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. ஏனி, நான் மாத்திரம் ஆண்டவனாய் இருந்தால் அப்படி செய்தே தீர்வேன். ஆஹா, சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் சிக்கலான பெரும் விஷயத்தை. உங்களை அடையும் பாக்கியம் பெற்ற பெண் அதிர்ஷ்டசாலிதான். இன்னும் ஒன்று கேட்க வேண்டும். தாராளமா கேளு. என்ன? அதை நான் கேட்டேன். நீங்கள் உடனே சொல்ல முடியாது. நீண்ட நேரம் பேச வேண்டும். பேசுவோம். பேசிட்டே இருக்கணும் தானே எனக்கு ஆசை. தொடக்கூடாது. இதெல்லாம் நாளைக்கு. அருமையான நிலவு. இருவரும் ஆற்றங்கரை பக்கம் போய் சுவையோடு பேசுவோமே. வேணி, மனசுல நான் எதை நினைச்சேனோ அதே நீ சொல்லிட்ட. போலாமா? ஆணும் பெண்ணும் சமம் என்றீர்களே, நீங்கள் பெண் உடையிலும் நான் ஆண் உடையிலும் செல்லலாமா? ஐயோ, பொம்பளை வேஷத்திலையா? பார்த்தீங்களா, பெண் என்றால் இழிவா? இல்ல இல்ல, நீ கட்டின புடவைய நான் கட்ட தவம் செஞ்சிருக்கணுமேனு சொல்றேன். அப்ப கட்டிக்குங்க. சரி. போகலாமே. ஓ, என்னென்னமோ பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் சந்தோஷத்துல எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரத்துல உங்களுடைய அன்பு ஆசை எனக்கு கிடைக்கும். இன்னும் எதிர்பாராதது என்னென்ன கிடைக்க போதோ. கிடைக்கட்டும். என் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல நாள். இதை நான் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் என்ன நாடகம்? சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி. அந்த பூபதியும் நாகப்பனும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. விவரம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். எங்கேத்தான்? இவ்வளவு பெரிய உலகத்துல நமக்கு தானே இடம் இல்ல. அந்த துரோகிங்க தொல்லை கொடுக்க முடியாத எல்லைக்கு போயிடலாம். இல்லன்னா ஒப்பந்த குடிங்கிற உரிமையில கட்டாயப்படுத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்வானுங்க. கப்பல் ஏறிவிட்டா? வேண்டாம், பாண்டிச்சேரிக்கு போனாலே போதும். வா போலாம். சபாஷ். காதலுக்குரிய ஆண்மகன் அழகனாக, வீரனாக, அகன்ற மார்பு, அழகிய முகம், நிறைந்த செல்வமுடையவனாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புவதுதானே இயற்கை. வேணி, தூரத்திலும் அவசரத்திலும் பார்த்தபோது நீ என்னை வெறுத்து விட்டாய். இப்போது வந்து பக்கத்திலேயே உட்காருகிறேன். பார், என்னை உனக்கு நிச்சயமாக பிடித்துவிடும். ஆஹா, காதல் ராணியே வேணி, கொக்கு நிறத்து கோமளவல்லி, உன் அலங்கார கண்களை திறந்து என் சிங்கார முகத்தை பார். வெட்க மேனடி விவேக சிந்தாமணி, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் தானடி இன்ப பொருத்தம். அழகான மொழி பேசடி ஆனந்த பைரவி. உன் பொன்மொழி சிந்தும் இதழ்களை மூடியது யார்? கனிவாயை கட்டி விட்டார்களா கயவர்கள்? வலிக்காமல் தூக்கிவிட சொன்னே. நானும் வேணியும் உள்ளாத்த வந்தோம். உங்க ஆளுங்க நான் தான் பொன்னாட்டி நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. முன்னாலே திட்டமே தகுந்து விட்டது. வெளியே சொல்லாமல் ஓட. ஓய் கல்லாயிரம்,
வாங்க தம்பி, நமஸ்காரம். அட சரிதாயா. என்ன தம்பி வருத்தமா இருக்கிறீங்க? எங்க 4 நாளா உங்க தலையை காணோம்? தலை வெளியே காட்ட முடியாம நீ செய்துட்ட, வீட்டுல தலை காட்ட முடியாம அவன் செஞ்சுட்டான். யார் தம்பி? அதான் அந்த பையன் பூபதி. விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தம்பி அவனை சும்மா விடக்கூடாது, சுத்திக்கிட்டு திரி. அண்ணா கிட்ட சொல்லாதன்னு ஐயோ அப்பான்னு அவனை நான் கெஞ்ச விடுதா போச்சு. என்னையே மிரட்டி 100 ரூபாய் வாங்கிட்டானே. அவ்வளவு சூட்டு காய போச்சா? அதோட போச்சா? இது வரைக்கும் ஆன செலவு நெக்கல் 500, கம்மல் 500, புடவை 300, 1300, உண்மை அளவுக்கு வேற 300 ரூபாய் அனுப்பிச்சு தொலைச்சனே. மொத்தம் 1600 ரூபாய். இந்த கணக்கெல்லாம் நான் எதுலையா எழுதுறது? தம்பி கணக்கு எழுத போறது நான், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க ஒண்ணும் சஞ்சலப்படாதீங்க. தம்பி இந்த வாங்க, அந்த வேலை மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை 4 பேருக்கு காசை கொடுத்தா அந்த பையனை நான் உதைக்கல, என் பேரு கணக்கப்புள்ள கண்ணாயிரம்ல. அப்படி சுண்டி சுண்டி கூப்பிடு. சரிதாயா, நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா என் நெஞ்செல்லாம் கொதிக்குதுயா கொதிக்குது. என் மக உன்னை காதலிக்கிறா, ஆசைப்படுறா, உன்னை நினைச்சு உருகி உருகி அப்படி இப்படின்னு சொல்லி ஆசை காட்டி ஏய்யா உன் டனால் வேலை என்கிட்டயே காமிச்சிட்டியா? தம்பி வருத்தப்பட்டுக்காய்ங்க, என்னமோ நடந்து போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கிறதா இல்ல. மறுபடியும் வேலை பேச்ச பேசாதீங்க. பேசுனீங்களோ நான் பொல்லாதவனா இருப்பேன். தம்பி தம்பி இன்னாங்க தம்பி, நில்லுங்க நில்லுங்க தம்பி. என்ன இப்படி டனால்னு? என்ன மிஸ்டர் கண்ணாயிரம், வேலன் எங்க? இங்க இருக்கானா? வேலனா மிளகா பானையில இருக்கிறான். ஏயா எரியிற கொள்ளியில எண்ணெய ஊத்துறீங்க? அட இல்லையா, அவன் பேர்ல ஒரு வாரண்ட் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அலையிறோம். ஓஹோ, நீங்க வாரண்ட வச்சுக்கிட்டு தேடுறீங்க, நான் வயத்தறிச்சல்ல தேடுறேன். இவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம். அந்த பைய அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும். உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சு பிரயோஜனம் இல்ல, அவனை டனால் டனால் நீங்க கொடுக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அந்த பைய எங்க இருக்கிறானோ? என்னங்க இது? காத்தெல்லாம் தெருவோட போகுது, அங்க பாருங்க. தொடர்பு கொடுக்காமல் அடிக்கிறேனோ? நான் ஒரு பித்தன். இதோ பார். போதும் போதும், இந்த வண்டியும் பம்பியும் காயலாங்கடையில கொண்டு போட்டா இரும்பு வேலை கூட போகாது. எடுத்துட்டு போய் கொள்ளாடத்துல போடுங்க. பழிக்காது பெண்ணே, பழிக்காது. இந்த மாதிரி வண்டி திருச்சி நகரம் முழுவதிலும் சுற்றினாலும் கிடைக்காது. விக்டோரியா மகாராணி குழந்தையா இருந்த போது இந்த வண்டியைத்தான் உபயோகித்தாரா. அப்படியா? அது போகட்டும், நான் பள்ளிக்கூடம் போக வேண்டும். முகம் கழுவ தண்ணீர் கொண்டு வர்றியா? என்னங்க காப்பி வேண்டாமா? அட மடப்பெண்ணே, காப்பியால் முகம் கழுவினால் முகம் வளவளத்து போய்விடும். அட குடிக்கிறதுக்குங்க, குடிக்கிறதுக்கு. அது பிறகு முதலில் தண்ணீர். சரி. ஆஹா, ரொம்ப நல்லா சைக்கிள் விடுறீங்களே வீட்டுக்குள்ள. வெளியில போனால தெரியும். ஏன் ஜன நடமாட்டம் இல்லாத தெருவாக பார்த்து போகிறேன், எனக்கா தெரியாது? ஆமா, திடீர்னு யாராவது வந்துட்டாங்க, அப்ப என்ன செய்வீங்க? திடீரென்று இறங்கி விடுவேன். அவன் போன பிறகு திரும்ப ஓட்டுவேன். இல்லாவிட்டால் அவன் மேல் மோதி அவனை கீழே தள்ளி விடுவிடென்று ஓடி விடுவேன். என்னங்க நீங்க புலிக்குட்டிங்க, புலிக்குட்டி. இல்லாவிட்டால் இந்த யானை குட்டிகளை அடக்க முடியுமா? நான் வருகிறேன். நான் வரட்டுமா? என்னங்க புஸ்தகம் முட்டையெல்லாம் ஒழுங்கா கட்டி வச்சிருக்கீங்களா? கைக்குள்ள பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன், பார்த்து போயிட்டு வாங்க. சரி, வரட்டுமா? சரி. என்னங்க இது? எது? உங்க கையில சைக்கிள். சைக்கிள் இங்க இருக்கு. என்னங்க இது? காகித பைய விட்டுட்டு காகரி பைய எடுத்திருக்கீங்க. மறதி. நல்லா இருக்குது, நீங்களும் உங்க மறதி. அப்பப்பா, எதை எடுத்தாலும் அவசரம் தானே. சைக்கிள் உங்களை தூக்கணும், நீங்க போய் சைக்கிளை தூக்குனா எந்திரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னது?
நீ எஸ்டேட்ல வேலை பாக்குறியா? ஆமா. அங்க என்ன எடுபடி வேலையா? அட அது இல்லையா, இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஐயா தான். ஓஹோ, அங்க வேலைன்னு ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? பாக்குறானா? பார்த்தா ஒரு காலத்துல. பார்த்தா ஒரு காலத்துலயா? என்ன அது இறந்த காலத்தை சொல்ற? அட அதல்லையா, அவன் யாருக்கும் சொல்லாம டிம்கி கொடுத்து ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா? ஆமா, அவன் கூட வேணின்னு ஒரு பொண்ணு இருந்துதா? அட அவன் ஐயா ஓடி போயிட்டா. ஏன் அவங்கிற? ஆமா, இவங்க எங்க ஓடி போயிருப்பாங்க? எங்க ஓடி போயிருப்பாங்களா? இருங்க, மேல எழுதி கட்டி சொல்றேன். என்ன யாது எழுதிக்க? யோ, கேளு கேளு கேளு. என்னையா நீ இப்படி அடிச்சுட்டா? என்னையா கையில? பச்சையா குத்தி இருக்க. பச்சையா இது? ஆமா. நீ நல்ல பச்சையா? அடச்சை, நல்ல ஆளையா நீ. ஆஹா, என் அன்பே மரகதம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வர்ணனை மழை போல் திறந்து வருகிறது. கம்பன் சீதையை வர்ணித்ததையும், அம்பிகாபதி அமராவதியை வர்ணித்ததையும், சுப்ரதீப கவியின் வர்ணனையும் இவையாவற்றையும் அவியல் செய்து உன்னை வர்ணிக்கலாமா என்று தோன்றுகிறது கண்ணே. அவியல் வேண்டாம், பொரியல் வேண்டாம், சொந்தமா ஏதாவது தெரிஞ்சா வர்ணீங்க. இந்தாங்க, இத முதல்ல சாப்பிடுங்க. இது காப்பியோ தேயிலையோ? ஏன், எப்படி இருக்கு? விளக்கெண்ணெய் மாதிரி இருக்கிறது. அப்ப காப்பி தான். நம்ம வீட்டு தேயில மண்ணெண்ண மாதிரி ஐயோ. இருக்கும். மரகதா, வேணி அண்ணா வாங்க. இப்பதான் வர்றியா வேணி? ஆமா மரகதம், நேரா இங்கேயே வர்றோம். மரகதம், இவர்கள் யாவர்? இவன் என் சிநேகிதி வேணி, அவர் இவ புருஷன், பெயர் வேலை. அப்படியா? நன்று, அடியோடு வாழ்க. இவர் எங்க வீட்டுக்காரரு, தமிழ் வாத்தியாரு. வணக்கம். வணக்கம். நீவே இங்கே வந்தமைக்கு மகிழ்ச்சி. ஆமா வேணி, எங்க இருந்து இப்படி திடீர்னு வர்றீங்க? என்ன விசேஷம்? என் மனைவியே, முதலில் உணவு பிரச்சனை கவனி, பிறகு உட்கார்ந்து ஆறாமர குடும்ப நலம் பேசலாம். வா வேணி. நண்பரே அமருக. நண்பரே, நமது இல்லத்தில் உணவு மந்திரி, உடை மந்திரி, நிதி மந்திரி யாவும் மனையாள் தான். உண்மையை சொன்னால் இங்கெல்லாம் சக்தியின் ஆதிக்கம் தான். இங்கென்ன, எங்கெங்க பார்த்தாலும் அகில உலகத்திலும் கரண்டி பிடிக்கும் கைகளே மேலோங்கி நிற்கின்றன. அப்பன் கூட அம்மைக்கு அடக்கம் என்கிறார்கள் புராணிகர்கள். அம்மையப்பா என்றுதான் ஆண்டவரை அழைக்கிறார்கள் பக்தர்கள். நான் கூட வேணிக்கு கொஞ்சம் அடக்கம் தான். சும்மா இருங்கத்தான். சும்மா இருப்பதென்ன, பட்ட அனுபவத்தை தெள்ள தெளிய விளக்கிறார் என் நண்பர் இல்லையா? இல்லன்னா அவர்தான் அதிகாரம் செய்வார். அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. இருக்கட்டுமே, கோபத்தை அணைக்கும் குற்றாலத்து அறிவியல்லவா பெண்கள். அருவியும் இல்ல, குருவியும் இல்ல, தேங்காய் திருவானா திருவியே காணும். நண்பரே, அருவி குருவி திருவி புலவன் மனைவி புலவி ஆகிறாள். சும்மா இருங்க. மரகதா, அண்ணாவை அடக்கி வைத்திருக்கிறாய் போல இருக்கிறதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவள் அடக்கவில்லை, அந்த உருவத்தை கண்டால் எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? ஒன்றுமில்லை, வெத்தலை பட்டியை கொடு என்றேன். மரகதா, உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலை. அதுக்கு என்ன, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏனுங்க, ஒரு வேலை பார்க்கணுமே. உனக்கா? உலகம் உருப்படாதே. எனக்கு இல்லங்க, எங்க அண்ணாவுக்கு. ஓஹோ, பார்த்தால் போகிறது. எங்கள் திருவள்ளுவர் நூல் நிலையத்தில் ஒரு வேலை காலியா இருக்கிறது, அதில் சேர்த்து விடுகிறேன். ஏன் நண்பரே? சந்தோஷம்.